அன்பு மாணவர்களுக்கு இனிய வணக்கம். தொல்காப்பியம் சொல்லதிகாரத்தின் 9 இயல்களுள் வினையியல் குறித்து சென்ற 3-4 வகுப்புகளை நாம் பார்த்து வருகின்றோம். அந்த வகுப்புகளில் நாம் வினைச்சொற்களின் பொது இயல்புகள் குறித்து பார்த்தோம். அதற்கு அடுத்ததாக திணையின் அடிப்படையில் தொல்காப்பியர் வினைச்சொற்களை 3ஆக பகுத்து பேசுகின்றார். உயர்திணைக்கு உரிமையுடைய வினைச்சொற்கள் என்றும், அகரணைக்கு உரிமையுடைய வினைச்சொற்கள் என்றும், ஆயுதனைக்கு ஓரன்ன உரிமையுடைய விரவு வினைச்சொற்கள் என்றும் வினைச்சொற்களை திணையின் அடிப்படையில் 3ஆக பகுத்து பேசுகின்றார். அங்கனம் பகுத்து பேசக்கூடிய தொல்காப்பியர் உயர்திணை வினைச்சொற்களை இட அடிப்படையில் தன்மை இடத்து வரக்கூடிய உயர்திணை வினைச்சொற்கள் என்றும், படக்க இடத்து வரக்கூடிய உயர்திணை வினைச்சொற்கள் என்றும் 2ஆக பகுத்து பேசுகின்றார். இவ் இரண்டிலும் தன்மை இடத்து வரக்கூடிய உயர்திணை வினைச்சொற்களை சென்ற வகுப்பில் நாம் பார்த்தோம். இன்றைய வகுப்பில் நாம் படர்க்க இடத்து வரக்கூடிய உயர்திணை வினைச்சொற்களை பற்றி தொல்காப்பியர் எங்கனம் கூறுகின்றார் என்பதை பார்க்கலாம். அதாவது தொல்காப்பியர் செடியன் ஐயா ஸ்கிரீன் தெரியுதுல? தெரியுதுங்க. மேல தலைப்பு என்ன இருக்கு? உயர்திணை வினை. உயர்திணை வினையை இடத்தின் அடிப்படையில் எத்தனை பாகுபடுத்துறாரு? இடத்தின் அடிப்படையில் 2ஆக பாகுபடுத்துறாங்க. தன்மை, படர்க்கை. படர்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய சென்ற வகுப்புல நம்ம தன்மை இடத்துல வரக்கூடிய உயர்திணை வினைகள் என்பன 15, அதாவது வினை விகுதிகள் என்பன 15. அந்த 15ல ஒருமை இடத்து வரக்கூடியது எண்ணில் வரக்கூடியது 7, பன்மை எண்ணில் வரக்கூடியது 8 என்பது பார்த்தோம். ஆமாங்க. இன்றைய வகுப்புல நாம இந்த உயர்திணை வினைகள்ல இட அடிப்படையில படர்க்கை இடத்து வரக்கூடிய சரியா விகுதிகளை பார்க்கலாம். சரிங்க. அப்ப உயர்திணை படர்க்கை வினை விகுதிகள் என்பதை பால் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது 3ஆக பிரிக்கலாம். ஆண்பால் விகுதிகள் என்றும், பெண்பால் விகுதிகள் என்றும், பலர்பால் விகுதிகள் என்றும் நாம பிரித்து பார்க்கலாம். இப்ப ஆண்பால் இடத்து வரக்கூடிய விகுதிகள் என்பன 2, அவை அன், ஆண். பெண்பால் இடத்து வரக்கூடிய விகுதிகள் 2, அவை அல், ஆள். பலர்பால் இடத்து வரக்கூடிய விகுதி 4, அவை அர், ஆர், ப, மார். ஆக உயர்திணை படர்க்கை வினை விகுதிகளாக தொல்காப்பியர் சொல்லக்கூடியது எத்தனை கேட்டீங்கன்னா 8 விகுதிகளை பேசுகின்றார். உயர்திணை வினை சொற்கள்ல படர்க்கை இடத்து வரக்கூடிய விகுதிகளாக 8 விகுதிகளை சொல்கின்றார். இந்த படர்க்கை இடத்து வரக்கூடிய 8 விகுதிகளையும் பால் அடிப்படையில் நாம 3ஆக பகுத்து பேசலாம். ஆண்பால் விகுதிகளாக 2 வரும் சொல்றார். பெண்பால் விகுதிகளாக வரக்கூடியது 2, பலர்பால் விகுதியாக வரக்கூடியவை 2, 4. ஆக மொத்தம் உயர்திணை படர்க்கை வினை விகுதிகள் 8, ஆண்பால் விகுதிகள் 2, பெண்பால் விகுதிகள் 2, பலர்பால் விகுதிகள் 4, ஆக மொத்தம் 8. இதைத்தான் தொல்காப்பியர் உயர்திணை படர்க்கை இடத்து வரக்கூடிய வினை விகுதிகள் என்று குறிப்பிடுகின்றார். எப்படி தன்னுடைய நூற்பாவில் தொல்காப்பியர் குறிப்பிடுகின்றார்? நூற்பாயின் 8ல சொல்றார்,
அன் ஆன் அல் ஆல் என்னும் நான்கும் ஒருவர் மருங்கின் படற்கை சொல்லே. இந்த அன் ஆன் ஆல் அல் ஆல் என்று சொல்லக்கூடிய இந்த நான்கும் ஒருவர் மருங்கின் படற்கை சொல்லே. ஒருமை பொருளில் வரக்கூடிய படற்கை உயர்திணை விகுதிகள் என்று சொல்றார். அப்படி ஒருமை எடுத்து வருகின்ற பொழுது ஒருவரை குறித்துதான் வரும் பார்த்துங்க. இந்த அன் ஆன் என்பது உயர்திணை ஆண்பால் வினைமுற்று விகுதிகள். அப்ப அந்த அல் ஆல் என்பது பால் அடிப்படையில் பிரிச்சோம்னா உயர்திணையில படற்கை எடுத்து வரக்கூடிய பெண்பால் விகுதி. ஆக இந்த நான்கும் ஒருவர் மருங்கின் படற்கை சொல்லு என்று சொல்றார். பார்த்து ஒருவரை குறித்து வரக்கூடியது. ஆக படற்கை எடுத்து வரக்கூடிய உயர்திணை வினைகள் ஒருமை பொருளில் வரக்கூடிய வினை விகுதிகள் 4. அவை அன் ஆன் அல் ஆல் என்பன. இதற்கு சேனாவரையர் விளக்கம் எழுதுகின்ற பொழுது அருமை எழுதியிருப்பார். அன் ஆன் அல் ஆல் என்னும் நான்கும் ஒருவர் மருங்கின் படற்கை சொல்லே என்ற அந்த நூற்பாவிற்கு சேனாவரையர் உரை எழுதுகின்ற பொழுது எழுதுறார். இதன் பொருள் அன் ஆன் அல் ஆல் என்னும் ஈற்றை உடைய 4 சொல்லும் உயர்திணை ஒருமை உணர்த்தும் படற்கை சொல்லாம் என்று விளக்கம் எழுதுகின்றார். அதாவது அன் ஆன் அல் ஆல் என்ற அந்த 4 ஈரும் உயர்திணை இடத்து ஒருமை உணர்த்தும் படற்கை சொல்லார். ஆக உயர்திணை வினைதான். அந்த உயர்திணை வினையில படற்கை இடத்துல ஒருமை உணர்த்தக்கூடிய வீதிகளாக வருவன 4. அந்த 4 அன் ஆன் அல் ஆல் என்பன என்று சொல்றார். சொல்லிட்டு அதற்கு சேனாவரையர் கீழே மேலும் விளக்கம் தருகிறார். இவை 4 ஈரும் 3 காலம் பற்றி வரும். இப்ப உயர்திணையில வினை சொல்ல படற்கை இடத்துல ஒருமை உணர்த்தக்கூடிய வீதிகள் 4. அவை அன் ஆன் அல் ஆல் என்பன. அவை 4ம் முக்காலத்திலும் வரும். எடுத்துக்காட்டு கொடுக்கிறார் அவரை. உண்டனன் இந்த இடத்துல அன் இறந்த காலத்துல வந்திருக்கிறது. உண்ணான் நின்றனன் அன் வருகிறது. உண்ணான் நின்றனன் நிகழ்காலத்தில் வந்திருக்கிறது அன். உண்பன் அன் என்ற விகுதி வந்திருக்கிறது. எந்த காலத்துல? எதிர்காலத்துல வந்திருக்கிறது. உண்பன். அப்ப அந்த அன் என்ற விகுதி உயர்திணை வினை சொல்ல வரக்கூடிய படற்கையில ஒருமை பொருள வரக்கூடிய விகுதியான அன் என்பது முக்காலத்திற்கும் வருகிறது. உண்டனன் இறந்த காலம், உண்ணான் என்றனன் நிகழ்காலம், உண்பன் எதிர்காலம். அதே மாதிரிதான் ஆண் என்பதும் அல் என்பதும் ஆல் என்பதும் 3 காலத்து இடத்தும் வருன்றார்கள். இந்த ஆண் பார்த்தே கொடுக்குறாரு. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுக்குறாரு பாருங்க. உண்டான் இறந்த காலம், உண்ணான் என்றான் நிகழ்காலம், உண்பான் எதிர்காலம். அப்ப ஆண் என்ற அந்த உயர்திணை வினைமுற்று படற்கை ஒருமை பொருள வரக்கூடிய
விகுதி முக்காலத்திற்கு வருகிறது. உண்டான், உண்ணான் என்றான், உண்பான். அதே மாதிரிதான் அல், ஆள் என்பனவும். எடுத்துக்காட்டு கொடுக்கிறார். உண்டனல், அல் இறந்த காலம். உண்ணான் என்றனல், அல் விகுதி நிகழ்காலத்துல வந்திருக்கு. உண்பல், அல் விகுதி எதிர்காலத்து இடத்து வந்திருக்கிறது. உண்டாள், ஆள் விகுதி இறந்த காலத்துல வந்திருக்கு. உண்ணான் என்றால் ஆள் விகுதி நிகழ்காலத்து இடத்து வந்திருக்கிறது. உண்பால், ஆள் விகுதி எதிர்காலத்து இடத்து வந்திருக்கிறது. ஆக தொல்காப்பியர் உயர்திணை வினைகளை இடத்தின் அடிப்படையில் பாகுபடுத்துகின்ற பொழுது தன்மை இடத்தின் அடிப்படையில் பாகுபடுத்திய பின் படர்க்கை இடத்து வரக்கூடிய விகுதிகளாக பேசுகின்ற பொழுது முதலில் ஒருவர் மருங்கின் படர்க்கை சொல்லே என்று குறிப்பிடுகின்றார். அந்த ஒருவர் மருங்கின் படர்க்கை சொல் எத்தனை? 4. அவை எவை? அன், ஆன், அல், ஆள் என்பன. இந்த 4 ஈரும் முக்காலத்திற்கும் வரும். ஒரு வினை சொல்ல ஒரு வினை விகுதியாக வருகின்ற பொழுது, உயர்திணை வினை விகுதியாக வருகின்ற பொழுது அது முக்காலமும் பற்றி வரும் என்று சொல்றார். அன்விகுதியா 3 கால வினைமுற்று சொல்லையும் வரும். ஆண் விகுதியா அதுவும் முக்காலத்திற்கும் பற்றி வரும். அல் விகுதியா அது முக்காலம், ஆள் விகுதியா அது முக்காலம். ஆக அந்த 4 ஈரு 3 காலம் பற்றி வரும். எடுத்துக்காட்டு சேனாவரை குறிப்பிடுகிறார். அப்ப இதை பால் அடிப்படையில் பிரித்தோம் என்று சொன்னா அன், ஆண் என்று சொல்லப்படுபவை ஆண்பால் விகுதி. இப்போ ஒருவர் மருங்கின் படர்க்கை சொல்லே என்று சொல்லலாம். இந்த அல், ஆள் என்று சொல்லக்கூடிய இரண்டும் பெண்பால் விகுதி. ஒருவர் மருங்கின் படர்க்கை சொல்லே பெண்பால் ஒருத்தரை குறிக்கக்கூடியது. அன், ஆண் என்பது ஆண்பால் ஒருவரை குறிக்கக்கூடிய படர்க்கை சொல். படர்க்கை சொல் என்று சொல்லக்கூடியது படர்க்கை இடத்துல ஒருமை பொருள்ல உயர்தனையில வினை சொல்ல வரக்கூடிய விகுதி என்று சொல்லக்கூடியது. இவையெல்லாம் வினைச்சினுடைய ஈற்றில் வந்து தன்னுடைய இலக்கண பொருளை உணர்த்தக்கூடியவை. இந்த வினை விகுதியிலே இடத்தை உணர்த்துகிறது, பால் உணர்த்துகிறது, ஒருமையா பன்மை என்றை உணர்த்துகிறது. அப்ப திணை உணர்த்துகிறது, உயர்திணை உணர்த்துகிறது, பால் உணர்த்துகிறது, ஒருமையா ஓரிடுமை பொருள வரக்கூடியத பன்மை பொருள வரக்கூடியது என்று உணர்த்துகிறது. வெறும் வினை விகுதிகள் தான். ஆனா இவ்வளவு இலக்கண பொருளுமே அதற்குள்ள இருக்கிறது. அதே போல சொல்றாரு பாத்துங்க, இந்த விகுதிகள் ஒரு வினைமுற்றில் வருகின்ற பொழுது முக்காலமும் பற்றி வரும் என்று சொல்றார் பார்த்து. 3 காலத்துக்கு வரக்கூடியது என்பதை சொல்லுகின்றார். ஆக தொல்காப்பியர் உயர்திணை வினைகள்ல படர்க்கை இடத்துல ஒருவர் மருங்கின் படர்க்கை சொல்லாக 4 சொல்லை குறிப்பிடுகின்றார். அவை அன், ஆண், அல், ஆள் என்பன. இவை 4 முக்காலமும் பற்றி வரும் என்று சேனாவரையர் உரை விளக்கம் தருகின்றார். இந்த 4 நாம் பால் அடிப்படையில் பிரித்து பார்த்தோம் என்று சொன்னால் ஆண்பால் விகுதி 2, அன், ஆண் முக்காலம் பற்றி வரும். பெண்பால் விகுதிகள் 2, அவை அல், ஆள். இவை இரண்டும் முக்காலம் பற்றி வரும் என்று பால் அடிப்படையில நாம பிரித்து பேசலாம். அடுத்ததாக தொல்காப்பியர் சொல்றார், ஒருவர் மருங்கின் படர்க்கை சொல்லை சொல்லிட்டாரு. அடுத்து சொல்றாரு பாருங்க,
உயர்திணையில படற்கை இடத்துல ஒருவர் மருங்கின் வரக்கூடிய படற்கை சொல் 4 என்று சொல்லிட்டாரு. அடுத்து சொல்றாரு பன்மை பொருள வரக்கூடிய படற்கை சொல் பல்லோர் மருங்கின் படற்கை சொல்லு எத்தனை? 3. இப்போ உயர்திணை வினையில படற்கை இடத்து பன்மை பொருள வரக்கூடிய விகுதிகள் எத்தனை? 3. அவை அர் ஆர் ப என்பன என்றார். உறுப்பு எப்படி அமைக்கிறாரு? அர் ஆர் பா என வரு 3 பல்லோர் மருங்கின் படற்கை சொல்லே என்கிறார். சேனாவரை விளக்கம் தர அர் ஆர் ப என்னும் ஈற்றை உடையவாய் வரு 3 சொல்லும் பல்லோரை உணர்த்தும் படற்கை சொல்லாம். அர் ஆர் ப என்பன பன்மை பொருள வரக்கூடிய படற்கை சொல் என்று சொல்றார். அர் ஆர் ப என்று சொல்லக்கூடியது உயர்திணை வினையில படற்கை இடத்துல வரக்கூடியவை. அவை பல்லோரை உணர்த்தக்கூடிய விகுதிகள் என்று சொல்கின்றார். சொல்லிட்டு சேனாவரை அடுத்து விளக்கம் எழுதாரு பாருங்க. ரகார ஈறு இரண்டும் இந்த அர் ஆர் என்ற இந்த இரண்டும் ரகார ஈறு இரண்டும் 3 காலமும் பற்றி வரும். அர் ஆர் என்று சொல்லக்கூடிய பல்லோர் மருங்கின் படற்கை சொல் 3 காலமும் பற்றி வரும். எடுத்துக்காட்டு பாருங்க. உண்டனர் அர் என்ற அந்த பல்லோர் மருங்கின் படற்கை சொல் இறந்த காலம் பற்றி வந்திருக்கிறது. இறந்த கால வினைமுற்றோடு வந்திருக்கிறது. உண்ணா நின்றனர் அர்விகுதி நிகழ்காலம் பற்றி வந்திருக்கிறது. நிகழ்காலத்தோடு. உண்பர் அர்விகுதி எதிர்காலம் பற்றி வந்திருக்கிறது. அதே மாதிரி பாருங்க. உண்டார் ஆர் விகுதி இறந்த காலத்தை உணர்த்தக்கூடிய வினை சொல்லோடு வந்திருக்கிறது. உண்ணான் என்றார் ஆர் விகுதி நிகழ்காலம் பற்றி வந்திருக்கிறது. உண்பார் ஆர் விகுதி எதிர்காலம் பற்றி வந்திருக்கிறது. ஆக இந்த அர் ஆர் என்று சொல்லக்கூடிய பல்லோர் மருங்கின் படற்கை சொல் 3 காலமும் பற்றி வரும் என்று சேனாவரையர் தன் உரையில் குறிப்பிடுகிறார். அதற்கான எடுத்துக்காட்டையும் சொல்லி செல்கின்றார். அப்ப எஞ்சிய பல்லோர் மருங்கின் படற்கை சொல் என்று சொல்லப்படுவது ப. பா என்பது எதிர்காலம் பற்றி வரும் என்று சொல்றாரு. பகரம் பல்லோர் மருங்கின் படற்கை சொல் தான். ஆனா அது முக்காலத்திற்கு வராது. அது எதிர்காலம் பற்றி வரக்கூடிய வினைச்சொல் இடத்து மட்டும்தான் வரும் என்று சொல்றாரு. எடுத்துக்காட்டு கீழே சேனாவரை கொடுக்கிறார். உண்ப இந்த பகரம் விகுதியே காலம் உணர்த்துகிறது. இங்க கால இடைநிலை கிடையாது. ஆக தொல்காப்பியர் உயர்திணை வினைகளை இட அடிப்படையில் பாகுபடுத்தி பேசுகின்ற பொழுது தன்மை எடுத்து வரக்கூடிய வினை விகுதிகள் என்றும் படற்கை எடுத்து வரக்கூடிய வினை விகுதிகள் என்றும் இரண்டாக பாகுபடுத்தி இரண்டாக சொல்லப்படுகின்ற படற்கை உயர்திணை வினை விகுதிகள் என்பன 8. அந்த 8ஐயும் இரண்டாக பாகுபடுத்துகின்றார் தன்னுடைய நூற்பாவில். எப்படி? ஒருவர் மருங்கின் படற்கை சொல் என்றும் பல்லோர் மருங்கின் படற்கை சொல் என்றும் இரண்டாக பாகுபடுத்துகின்றார்.
அதாவது ஒருமை உணர்த்தும் படர்க்கை சொல் என்றும் பல்லோரை உணர்த்தும் படர்க்கை சொல் என்றும் அந்த படர்க்கை உயர்திணை வினைகளை இரண்டாக பாகுபடுத்தி ஒருவர் மருங்கின் படர்க்கை சொல் என்று சொல்லப்படுகின்ற உயர்திணை ஒருமை உணர்த்தும் படர்க்கை சொல் எத்தனை? 4 என்று குறிப்பிடுகின்றார். அவை அன், ஆன், அல், ஆல் என்பன. இந்த 4 ஈரும் முக்காலமும் பற்றி வரும் என்று சொல்றார். 3 காலத்தை உணர்த்தக்கூடிய வினை சொல்லிடத்து வரக்கூடியவை என்று குறிப்பிடுகின்றார். அடுத்து இரண்டாவதாக உயர்திணை வினைகள்ல படர்க்கையில இரண்டாவதாக வரக்கூடிய வீதிகளை பற்றி பேசுகின்ற பொழுது பல்லோர் மருங்கின் படர்க்கை சொல்லை என்று குறிப்பிடுகின்றார். அதாவது பல்லோரை உணர்த்தும் படர்க்கை சொல் அவை 3. அவை யாவை? அர், ஆர், ப என்பன. இம்மூன்றுள் அர், ஆர் என்பன 3 காலமும் பற்றி வரும் என்று சொல்றார். ப என்பது எதிர்காலம் பற்றி வரும் என்று விளக்குகின்றார். சொல்லிட்டு அடுத்து சொல்றார் பாத்துங்க. இந்த பல்லோர் மருங்கின் படர்க்கை சொல்லை இந்த 3 மட்டும் இல்லப்பா, மேலும் ஒன்று இருக்கிறது என்று சொல்றார் பாத்துங்க. மாறை கிளவியும் பல்லோர் படர்க்கை காலக்கிழவியோடு முடியும் என்ப. மார் என்ற ஒரு விகுதியும் உண்டு. அதுவும் பல்லோர் படர்க்கை சொல்தான். உயர்திணை வினைகள்ல படர்க்கை இடத்துல பன்மை பொருள் உணர்த்தும் விகுதி என்று சொல்றார். முதன்மையாக 3 விகுதிகளை சொல்கின்றார். பல்லோர் படர்க்கை சொல்லாக 3 குறிப்பிடுகின்றார். அர், ஆர், ப சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, அது மட்டும் இல்லப்பா, மார் என்ற ஒரு விகுதியும் உண்டு. அதுவும் பல்லோர் படர்க்கை சொல்தான். அப்படி பல்லோர் படர்க்கை சொல்லாக இருந்தாலும் காலக்கிழவியோடு முடியும் என்ப. அது காலக்கிழவி கொண்டு முடியும் என்று சொல்றார் பாத்துங்க. சேனாவரை விளக்கம் எழுதுறார் பாத்துங்க. மார் ஈற்று சொல்லும், அதாவது மாறை கிளவி மார் ஈற்று சொல்லும். மார் என்ற உயர்திணை படர்க்கை பல்லோர் உணர்த்தும் சொல் எது? இந்த மார் என்பதுவும் அது பல்லோர் படர்க்கை உணர்த்தும். மார் ஈற்று சொல்லும் பல்லோர் படர்க்கை உணர்த்தும். அதாவது அர், ஆர், பா என்பது மட்டுமன்றி மார் என்ற சொல்லும் பல்லோர் படர்க்கையை உணர்த்தும். அப்ப அதுக்கும் இந்த மார் என்ற கிழவிக்கும் என்ன சார் வேறுபாடு என்பதை இந்த நூற்பாளர் தெளிவா சொல்றார் தொல்காப்பியர். காலக்கிழவியோடு முடியும் என்ப. அர், ஆர், பா என்று சொல்லக்கூடிய அந்த 3ம் பல்லோர் படர்க்கை சொல் தான். அவற்றிலிருந்து இந்த மாறை கிளவி தொல்காப்பியர் ஏன் வேறொரு வகையாக பகுத்து சொன்னாரு, ஏன் பிரித்து சொன்னாரு என்பதற்கு காரணம் அந்த காலக்கிழவியோடு முடியும் என்ப. கீழ் விளக்கம் எழுதார் பார்த்து. அகுது அந்த மார் என்ற
பல்லோர் படற்கை சொல் அது மார் என்பது அவை போல பெயர் கொள்ளாது, எவை போல ஆர்பா என்பது போல பெயர் கொள்ளாது, வினை கொண்டு முடியும் என்று சொல்றார். அதனாலதான் காலக்கிழவியோடு முடியும் என்ப. உதாரணம் இருக்கிறார், எள்ளுமார் வந்தார். மார் பல்லோர் படற்கை சொல் வந்தார். கொன்மார் வந்தார், வினை கொண்டு அதை காலக்கிழவியோடு முடியும் என்ப வந்தார். காலம் உணர்த்தக்கூடிய அந்த வினைமுற்றோடு முடிவு பெறுவதுதான் மாறை கிளவி. மார், நீ மாறை எழுதக்கூடாது, மார் எழுதுறாரு பார்த்து. மாறை கிளவி வினையோடு அல்லது பெயரோடு முடியாது. மற்றதெல்லாம் நீ படிச்சு பாருங்க. அப்ப மார் என்று வந்ததுன்னா அதுக்கு அடுத்து என்னது? வினை சொல் வரும் பார்த்து. ஆனா ஆர்ப என்பன பெயர் கொண்டு முடிவன. அவர் வந்தார், அவர் வந்தனர். அதுல ஒன்னது வருப என்று சொல்லக்கூடியது. வருப, என்ப, கூறுப, மொழிப என்று சொல்லக்கூடியது. முன்னோர் கூறுப. நம்ம தொல்காப்பிய நூற்பாவிலே மொழிப, கூறுப, என்ப, எனப்படுப படிச்சிருக்கும் போது அதுல என்னது? பல்லோ படற்கை சொல் என்று சொல்லக்கூடியது. என்ப என்பது, மொழிப என்பது, கூறுப என்பது, இவை எல்லாமே பாத்தீங்கன்னா உயர்திணை வினைதான். அந்த வினை என்னது? படற்கை எடுத்து வரக்கூடியது. படற்கையில பல்லோர் உணர்த்தும் படற்கை சொல். ஒருவர் சொல்ல பலரும் இவ்வாறுதான் கூறுவார்கள். மொழிப, கூறுப, என்ப, சொல்லுப என்று சொல்லக்கூடியது. ஆக பல்லோர் படற்கை சொல் தொல்காப்பியர் முதலில் 3 குறிப்பிடுகின்றார். அர் ப என்ற 3 குறிப்பிட்டு அதுக்கு அடுத்தது மார் என்ற விதியை குறிப்பிடுகின்றார். அந்த மார் என்ற கிளவி வினை கொண்டு முடியும் என்று சொல்லி அந்த ஆர்ப என்பதிலிருந்து வேறுபடுத்தி காட்டுறார். எடுத்துக்காட்டும் சேனாவரி தெரிகின்ற பொழுது எள்ளுமார் வந்தார், கொன்மார் வந்தார் என்ற எடுத்துக்காட்டை சேனாவரை குறிப்பிடுகின்றார். சொல்லிட்டு அதுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பன்மையும் ஒருமையும் பாலறி வந்த அண்ணாலைந்து 3 தலையிட்ட முன்னுற கிளந்த உயர்தினை அவ்வே என்று சொல்கின்றார். சேனாவரை விளக்கம் தெரிகின்ற பொழுது பன்மையும் ஒருமையுமாகிய பாலுணர வந்த 23 ஈற்று வினை சொல்லும் முன்னுற கிளக்கப்பட்ட உயர்தனை உடையன. அப்ப எத்தனை? 23 வினை சொல்லும். அந்த வினை சொல்லும் என்று சொல்லக்கூடியது அந்த வினை சொல் இடத்து ஈற்றில் வரக்கூடிய விகுதிகள். அந்த 23 எவை? உயர்தனை இடத்து வரக்கூடிய வினை விகுதிகள், வினை சொல். அந்த 23 தான் மேற்குறிப்பிட்ட நூற்பாக்கள் எல்லாமே நம்ம பார்த்தோம். அப்ப உயர்திணை வினை விகுதிகளாக தொல்காப்பியர் இட அடிப்படையில் சொல்லக்கூடியவை மொத்தம் 23. அதான் நூற்பாளங்க சொல்லியிருக்காரு பார்த்துங்க. பன்மையும் ஒருமையும் பாலறி வந்த அந்நாள் 5 3 தலையிட்ட. அந்நாள் 5 நாள் 5 20 4 5 20 3 தலையிட்ட பிளஸ் 3 23.
முன்னுறக்கிழந்த உயர்திணை அவை முன்பு சொல்லப்பட்ட அந்த 23 உயர்திணை இடத்து பன்மையும் ஒருமையும் பாலறிவந்த கிளவி என்று சொல்றார். அதை இந்த குறிப்புல காமிச்சு. அப்போ உயர்திணை வினையில இட அடிப்படையில வரக்கூடிய விகுதிகள் எத்தனை? 23. அந்த 23 தான் பிரிக்கிறாரு. தன்மை இடத்து வரக்கூடிய விகுதிகள் 15, படற்கை இடத்து வரக்கூடிய விகுதிகள் 8. அடுத்து என்ன பண்றாரு? இந்த தன்மை எடுத்து வரக்கூடிய 15 விகுதிகளையும் எண்ணின் அடிப்படையில ஒருமை பொருள வரக்கூடியது 7, பன்மை உணர்த்தக்கூடியது 8 என்று அந்த தன்மை விகுதிகளை 15 ஒருமை பன்மை என்று பாகுபடுத்துகின்றார். அதே மாதிரி இந்த படற்கை விதிகள் 8 என்பனவற்றை தொல்காப்பியர் தன்னுடைய நூற்பாவில் 2ஆ பாகுபடுத்துகிறார். எப்படி பாகுபடுத்துகிறாரு? ஒருவரும் மருங்கின் படற்கை சொல்லே சொல்றார். ஒருவர் மருங்கின் படற்கை சொல்லே என்று குறிப்பிடுகிறார். பார்த்து இன்னொரு என்ன சொல்றாரு? பல்லோர் மருங்கின் படற்கை சொல்லே. ஒருமை உணர்த்தும் படற்கை சொல் என்றும் பல்லோர் உணர்த்தும் படற்கை சொல் என்றும் 2ஆக பாகுபடுத்தி அந்த ஒருமை உணர்த்தும் படற்கை சொல் என்பன 4. அவை அன், ஆன், அல், ஆல் என்பன. இவை 4ம் வினைச்சொல்லிடத்து விகுதியாக வருகின்ற பொழுது 3 கால வினைச்சொல்லிடத்தும் வரும் என்று சொல்கிறார் சேனாவரையர். பல்லோர் மருங்கின் படற்கை சொல், அதாவது பன்மை பொருள் உணர்த்தும் படற்கை சொல் என்பன 3. அவை அர், ஆர், ப என்பன. இவற்றுள் அர், ஆர் என்பன முக்காலம் உணர்த்தக்கூடிய வினைச்சொல்லிடத்து வரக்கூடியது. பா என்பது எதிர்கால வினைச்சொல்லிடத்து வரக்கூடியது. அப்ப பல்லோர் மருங்கின் படற்கை சொல் என்பன 3 மட்டுமல்ல, மேலும் 1 குறிப்பிடுகின்றார். மார் என்பதை குறிப்பிட்டு அந்த மார் என்ற பல்லோர் மருங்கின் படற்கை சொல்லை எடுத்து காலக்கிழவி வரும் என்று சொல்ற. பார்த்து அந்த மார் என்ற பல்லோர் படற்கை சொல் காலக்கிழவியோடு முடியும். கொன்மார் வந்தார், எல்லுமார் வந்தார் என்று சொல்ற. சொல்லிட்டு ஆக இவ்வாறு சொல்லப்பட்ட 23 உயர்திணை வினை விகுதிகள் என்று சொல்றார். வினை சொற்கள் என்று சொல்றார். அவை பன்மை பொருள் வரக்கூடியது, ஒருமை பொருள் வரக்கூடியது, பாலறி வந்த. ஆக அன், ஆன், அல், ஆல், அர், ஆர், ப, மார் என்ற இந்த 8ஐ நம்ம பால் அடிப்படை பிரிப்பதாக இருந்ததுன்னு சொன்னோம்னா எப்படி பிரிக்கலாம்? ஆண்பால் விகுதி, பெண்பால் விகுதி, பலர்பால் விகுதி. இந்த ஆண்பால் விகுதி 2, பெண்பால் விகுதி 2, பலர்பால் விகுதி 4. இந்த 2ஐயும் சேர்த்துதான் தொல்காப்பியர் என்ன வார்த்தையில சொல்றாரு? ஆண்பால் விகுதி 2ஐயும் பெண்பால் விகுதி 2ஐயும் சேர்த்து ஒருவரை குறித்து வரக்கூடியதான். அதை எப்படி சொல்றாரு தொல்காப்பியர்? பாத்தீங்கன்னா தெரியும். ஒருவர் மருங்கின் படற்கை சொல்லே. 2 ஆண்பால் விகுதி 2, பெண்பால் விகுதி 2, ஒருவர் மருங்கின் படற்கை சொல்லே சொல்றாரு. இந்த பலர்பால் விகுதி இந்த 4யும் என்ன சொல்றாருன்னா பல்லோர் மருங்கின் படற்கை சொல்லே என்று குறிப்பிடுகிறார். ஆக இன்றைய வகுப்பில் நாம் தொல்காப்பிய திணையின் அடிப்படையில் வினை சொற்களை பாகுபடுத்துகின்ற பொழுது முதலாவதாக
உயர்திணை வினைகளை குறிப்பிடுகின்றார். அந்த உயர்திணை வினைகளையும் இட அடிப்படையில் தன்மை இடத்து வரக்கூடிய வினை என்றும் படர்க்கை இடத்து வரக்கூடிய வினை என்றும் பாகுபடுத்துகின்றார். தன்மை எடுத்து வரக்கூடிய வினை விகுதிகளாக 15 வினை விகுதிகளை தொல்காப்பியர் பேசுகின்றார். அந்த 15 விகுதிகளையும் ஒருமை எடுத்து வரக்கூடிய விகுதிகளாக 7ஐயும் பன்மை எடுத்து வரக்கூடிய விகுதிகளாக 8ஐயும் பகுத்து பேசுகின்றார். அதே போல படர்க்கை எடுத்து வரக்கூடிய வேதனை வினை விகுதிகளாக 8 விகுதிகளை 2 அடிப்படையில் பாகுபடுத்தி நூற்பாவில் சொல்கின்றார். ஒருவர் மருங்கின் பல்லோர் படர்க்கை சொல் 4, அவை ஆண் அல் ஆள். பல்லோர் மருங்கின் படர்க்கை சொல் என்பன 4, அவை அர் ஆர் ப மார். இந்த படர்க்கை வினை விகுதிகள் 8ஐயும் பால் அடிப்படையில் நாம் பகுத்து சொல்வோம் என்று சொன்னால் 3ஆக பகுக்கலாம். ஆண்பால் வீதிகள், பெண்பால் வீதிகள், பலர்பால் வீதிகள். ஆண்பால் வீதிகள் அன் ஆண் 2, பெண்பால் வீதிகள் அல் ஆள் 2, பலர்பால் வீதிகள் 4, அவை அர் ஆர் ப மார். இன்றைய வழக்குல இந்த ப என்று சொல்லக்கூடியது அருகிய வழக்காக இருக்கின்றது. மார் என்று சொல்லக்கூடியதும் ஒரு மரியாதைக்கான பயன்படுத்திட்டு இருக்கணும். தாய்மார், அண்ணன்மார், சுவாமிமார், தம்பிமார் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆக தொல்காப்பியர் சொல்லக்கூடிய அந்த மார் பல்லோர் மருங்கின் படர்க்கை சொல் என்பதற்கு இன்றைக்கு நாம வளர்க்கக்கூடிய இந்த அண்ணன்மார், தம்பிமார், மாமிமார், மச்சான்மார், அப்ப இந்த மார் விகுதிக்குமான தொடர்பை நாம் பார்க்க வேண்டும். ஆக இன்றைய வகுப்பில் நாம் உயர்திணையில படர்க்கை இடத்து வரக்கூடிய வினை விகுதிகளை பார்த்தோம். அடுத்த வகுப்பிலிருந்து மேலும் நாம் உயர்திணை இடத்து வரக்கூடிய மேலும் சில வினை விகுதிகளை பார்க்கலாம். இன்றைய வகுப்பு இத்துடன் நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம்.